ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் பாஸ்தா ரெசிபி தாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். வெறும் 15 நிமிஷம் போதுங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அருமையான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு குக்கர் சூடாகிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பட்ரு மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் பெரிய வெங்காயத்தில் ஹாஃப் சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. புளிப்பு இல்லாத தக்காளி எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஃப் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூடயே நம்ம பொடி வகை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுட்ரு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போதான் நமக்கு அந்த பாஸ்தா கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி சிக்கனு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை நான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தாங்க நான் பாஸ்தா எடுத்துருக்கேன். நமக்கு பாஸ்தா பல ஷேப்பில் கிடைக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த ஷேப்பில் தாங்க நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பாஸ்தா இருக்கோ நீங்கள் அந்த பாஸ்தாவை நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாஸ்தா சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாஸ்தா எடுத்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கேங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதிலே சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வரவும் நம்ம ப்ரெஷர் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. இது ஆப்ஷன் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு அருமையான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அது குக்கரில் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.